ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன கிழங்குன்னு தெரியுதா? இதுதான் பனங்கிழங்கு. இந்த பனங்கிழங்கை நாங்கள் இப்போ வேக வைக்க போகிறேன், அதாவது அவிக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இதெல்லாம் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கள் ஊர்லேருந்து எங்களுக்கு வந்திருக்கு. கொஞ்சமாக தான் கொடுத்து விட்டுருக்காங்க, ஏன்னா எலசாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக கொடுத்து விட்டுருக்காங்க. அதாவது இது பச்சை கிழங்கு, பச்சையாக சாப்பிட முடியாது. அதனால் இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, இதை நம்ம வாஷ் பண்ணிக்கணும், அதாவது தண்ணியில் போட்டு அலம்பிக்கணும். தண்ணியில் போட்டுக்கலாம். தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இட்லி குண்டான் எடுத்துக்கிட்டேன். இட்லி குண்டானில் தண்ணி தேவையானது வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இதில் எடுத்து இப்போ அடுக்கிக்கணும். உங்களுக்கு வேறு பாத்திரம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நீட்டாக இப்படி அடுக்கி வச்சுக்கணும். இது போல் அடுக்கிக்குங்க. அடுக்கிட்டு வேறு எதுவும் உப்புலாம் போட தேவையில்லை. அப்படியே வேக வச்சு நல்லா வெந்த உடனே எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். இதே ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருக்கேன். இது எதுக்கு யூஸ் தான், நம்ம ரொம்ப நல்லதுன்னா சுகர் பேஷண்ட் நல்லா எடுத்துக்கலாம். இது ரொம்ப எல்லாம் எடுத்துக்கலாம். இது எல்லாருக்கும் தெரியும் எப்படி வேக வைக்கணும் அப்படின்றது. ஒரு சிலருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாது. அவங்களுக்காக தான் இது எப்படி வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்திருக்கேன். இப்படி வச்சுட்டு இதை கவர் பண்ணிடணும். அப்படி போட்டு கிழங்கு வந்துடுச்சு. இப்போ எடுத்து நம்ம உரிச்சு பார்க்கணும். கிழங்கு நல்லா வெந்து போச்சு. இப்போ எடுத்து உரிச்சு பார்க்கணும். சூடாக இருக்குது, எடுக்கலாம். ஒன்று எடுத்து பார்க்கலாம். கிழங்கு பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு, நல்லா வந்திருக்கு. இப்போ சாப்பிட வேண்டியது தான். அப்படி உடைச்சு சுடுது, சாப்பிடணும். கிழங்கு நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் எலசு, இன்னும் கொஞ்சம் முத்தணும். ஆனால் முத்தி இருக்கணும் கிழங்கு. இது எலசு, ஆனாலும் டேஸ்ட்டாக இருக்குது. இது அப்படியே தண்ணியிலே வைக்கக்கூடாது, எடுத்துடணும். எடுத்து கீழே போட்டுடுங்க. ஆற வச்சுக்கணும். எடுத்து ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுட்டு மீதி இருந்ததுன்னா இந்த தோல்லாம் எடுத்துடுங்க. தோல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக உடைச்சி நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ எடுத்து இதை சாப்பிட்லாம். அப்போ எடுத்து இதை வச்சு சாப்பிட்லாம். அதனால நீங்கள் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் நல்லா காயணும், அப்படியே வைக்கக்கூடாது. நல்லா குட்டி குட்டியாக உடச்சி போட்டு காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து காய போடலாம். சுடுது, எடுத்து வச்சாச்சு. எல்லாத்தையும் ஏன்னா தண்ணியிலே இருக்கக்கூடாது, அப்புறம் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.